வெள்ளிப் பதக்கம் வழங்க வலியுறுத்தி வினேஷ் போகத் தொடர்ந்த வழக்குல சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயம் இன்று தீர்ப்பளிக்கிறாங்க. ஒலிம்பிக் மல்யுத்தம் மகளிர் 50 கிலோ எடை பிரிவின் இறுதிப் போட்டி வரை முன்னேறிய இந்தியாவினுடைய வினேஷ் போகத் கடைசி நேரத்தில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். 50 கிலோவை விட 100 கிராம் அதிகமாக இருந்ததால் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதால் அவருக்கு பதக்க வாய்ப்பும் பறிபோனது. இறுதிப் போட்டி வரை முன்னேறியதால் வெள்ளிப் பதக்கம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயத்தில் வினேஷ் போகத் மனு செய்திருந்தார். இது தொடர்பான விசாரணை தொடங்கிய போது அவர் தரப்பில் இந்தியாவின் மூத்த வழக்கறிஞர் ஹரிஷ் சால்வே ஆஜராகி வாதங்களை முன்வைத்தார். முதல் நாளில் வினேஷ் போகத் எடை சரியாக இருந்தது என்றும் மறுநாள் எடை கூடியது விதிகளை மீறியது அல்ல என்றும் அவர் தெரிவித்திருந்தார். மேலும் எல்லாவற்றுக்கும் மேல் வீராங்கனுடைய உடல் நலம் முக்கியம் என குறிப்பிட்ட மூத்த வழக்கறிஞர் ஹரிஷ் சால்வே ஒலிம்பிக் கிராமம் மல்யுத்தம் நடைபெறும் மைதானம் இடையேயான தூரம் மற்றும் குறைவான நேர இடைவெளியுடன் கூடிய போட்டி அட்டவணை ஆகியவனை முக்கிய காரணங்கள் என்றும் வாதங்களை முன்வைத்தார். இதனையடுத்து தீர்ப்புக்காக வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் விரைவில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என இந்திய ஒலிம்பிக் சங்கம் நம்புகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது பலரும் இவருக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என பெருமளவு எதிர்பார்த்தும் காத்திருக்கின்றனர். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.